Hello friends, welcome to Aasathal Samayal. இன்னைக்கு Aasathal Samayalல நம்ம garlic லச்சா பராட்டா எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இந்த பராட்டாக்கு வந்து சைடு டிஷ்லாம் எதுவும் தேவையில்ல. வெறும் ஒரு ஆனியன் ரைத்தா இல்ல பிக்கல் இருந்தாலே போதும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஏன்னா நம்ம அதிலேயே வந்து சில்லி garlic எல்லாம் ஆட் பண்ணி பண்றதுனால இந்த பராட்டா வந்து ரொம்ப டேஸ்டியா லேயர் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இதை வந்து ஒரு டின்னராவோ இல்ல பிரேக்ஃபாஸ்டாவோ நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுங்கறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த லச்சா பராட்டா செய்கிறதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் பேரை வந்து ஹிந்திலேயே சொல்லிகிட்டே வரேன். கோதுமை மாவுக்கு गेहूं का आटा. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புக்கு வந்து நமக் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசையணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல சாஃப்ட் டோவாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை மறுபடியும் நம்ம ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற சப்பாத்தியோட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் இது இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை கோதுமை மாவு எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி தொட்டு திரட்டினோம்னா ஒட்டாமல் வரும். இதை வந்து எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மெலிசாக திரட்டணும். இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா மெலிசாக தேய்க்கணும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பராட்டாக்கு. நெய்க்கு வந்து ஹிந்தியில் கீ. இதை நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ இதில் காரத்துக்காக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாய்க்கு வந்து ஹரி மிர்ச்சி. நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போல் சீரகம் தூவி விட்டுறேன். சீரகத்துக்கு வந்து ஜீரா. இந்த சீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா அப்படி லேசாக அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த ஓரத்துலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தள்ளிட்டு திரும்ப இந்த பக்கம். அப்போ தான் வந்து நமக்கு பராட்டா வந்து நல்ல லேயராக கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நடுவுலேருந்து இந்த மாதிரி சுற்றிட்டே வந்துடலாம். இப்போ இந்த போர்ஷனை இந்த மாதிரி அடியில் விட்டுடலாம். இப்போ நல்லா கையில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கார்லிக் லச்சா பராட்டா பண்ணுறோம் இல்லையா, அதனால பொடியாக கட் பண்ண கார்லிக் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கணும் இந்த பூண்டை. இதை வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பூண்டுக்கு வந்து லசன் ஹிந்தியில். இந்த பூண்டு வாசனை பிடிக்கிறவங்களுக்கு இந்த பராட்டா கண்டிப்பாக பிடிக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லிக்கு வந்து தனியா பத்தா.
இப்போ இதை கையில நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இது மேல கொஞ்சமா ட்ரை மாவு சேர்த்துக்கோங்க. அடியிலையும் கொஞ்சமா ட்ரை மாவு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும். இது வந்து ரொம்ப மெலிசா தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் திக்கா இருந்தா பரவாயில்ல. நீங்க பரோட்டா கொஞ்சம் பெருசா செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமா எடுத்துட்டு தேய்க்கலாம். நான் வந்து இந்த திக்னஸ்க்கு தேய்ச்சிருக்கேன். இதே மாதிரி மீதி எல்லா மாவும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது கேஸ்ல ஒரு தவா வச்சிருக்கேன். இந்த தவா நல்லா சூடாயிடுச்சு. இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேல இந்த பரோட்டா போட்டுடலாம். இது கொஞ்சம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். பரோட்டா ரோட்டியில வந்து நீங்க ஒரு சைடு ஃபுல்லா வேக விட்டு திருப்பி போடக்கூடாது, மாற்றி மாற்றி திருப்பி போட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து எல்லா பக்கமும் கரெக்டா வேகும். இப்போ திருப்பி போடுறேன். இப்போ கொஞ்சம் வெந்த உடனே மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன். இது மேல கொஞ்சம் போல எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம், இல்ல பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் சாப்பிடும் போது. இது சைட் டிஷ்ல எதுவும் தேவைப்படாது. நீங்க வெறும் ஒரு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்றேன். இப்போ இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இது இப்ப நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட கார்லிக் லச்சா பராட்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்றேன். ஏன்னா இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம இதுலயே நிறைய மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டதுனால. இதோ ஒரு டின்னருக்கு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜி.